தினசரி நம்ம பண்ற அக்னிஹோத்திரத்துல ஒரு முக்கியமான மந்திரம். இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மந்திரம் தைத்தரிய ஆரண்யக்கத்தில் இருக்கு. இது சமர்ப்பண மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓம் ஆபோ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர் புவஹ ஸ்வரோம் ஸ்வஹா. சமர்ப்பண மந்திரம் வேதத்துல அக்னிஹோத்திரத்துல ஸ்பெஷலா தலைப்பு வரும். இது அக்னியாதான் மந்திரம், இது சமிதாதான மந்திரம், இது ஜலப்ரோக்ஷண மந்திரம், இது ஆச்சமன மந்திரம், இந்த மாதிரி ஹெட்டிங் வரும். அந்த மாதிரி ஹெட்டிங்ல வரும்போது இந்த மந்திரத்துடைய பெயர் சமர்ப்பண மந்திரம். சமர்ப்பணம்னா நம்ம நம்மளை சமர்ப்பிக்கிறோம் பரமாத்மா கிட்ட. அதுக்காக தான் இந்த மந்திரத்தை ரிஷி எழுதியிருக்காரு. ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம். இதுல ஆப்பங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அப்சு சூக்தம்னு வரும் ரிக்வேதத்துல. ரிக்வேதத்துடைய முதல் மண்டலத்திலயும் வரும், 10வது மண்டலத்திலயும் வரும் அப்சு சூக்தம். அதாவது வேதத்துல காலம்பரை எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. தூங்கும்போது என்ன மந்திரம் சொல்லணும், எழுந்துக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், குளிக்கும்போது என்ன மந்திரம் சொல்லணும், குளிச்ச பிறகு என்ன மந்திரம் சொல்லணும், சாப்பிடும்போது என்ன மந்திரம் சொல்லணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது கூட மந்திரம் இருக்கு. ஷன்னோ தேவி ரபிஷ்டயா போ பவந்து பீத்தையே ஷையோ ரபிஸ்ரவந்து நகன்னு சொல்லிட்டு தண்ணி குடிப்பாங்க. இறைவன், அதாவது இறைவனுடைய நினைப்பிலேயே நம்ம எல்லா விஷயமும் செய்யணுங்கிறதுக்காக அப்சு சுக்தத்துல நிறைய மந்திரங்கள் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை ரிஷி எழுதினது ஆப்பஹ. ஆப்போ, ஆப்போனா ஆப்பஹ. ஆப்லரி வியாப்தவ். ஆப்லரி வியாப்தவ்னா சான்ஸ்கிரிட்ல ஆப்பஹனா சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதால் இறைவனுடைய பேர் ஆப்பஹ. இந்த மந்திரத்துல ஓம் ஆப்போ அப்படின்னு சொல்லும்போது இறைவன்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணோம். சமர்ப்பணம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வேற வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சமர்ப்பணம் ஆயிடுவீங்க. வேற வழியே இல்லைன்னா அப்படித்தான் ஒரு மனுஷன் சமர்ப்பணம் பண்ணுவான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு திருடன் இருக்கான். திருடனை 4 பக்கமும் போலீஸ் சுத்திட்டானா வேற வழி இல்லாம திருடன் சமர்ப்பணம் ஆயிடும். அதாவது சரண்டர் ஆயிடும். சரண்டர் தான் சமர்ப்பணம். ஸோ திருடனை பிடிக்கணும்னா இப்போ பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானை இந்தியா ஒழிச்சுக்கட்டணும்னா என்ன பண்ணணும், 4 சைட்லேருந்து சுத்திடணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஆர்மி, அந்த சைடு மேலே ஏர்ஃபோர்ஸு, இந்த சைடு சி சைடு, எல்லா சைட்லேருந்து சுத்திட்டா அவன் வேற வழி இல்லை, சமர்ப்பணம், சரண்டர் ஆயிடும். ஸோ சமர்ப்பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ சமர்ப்பணம் பண்ணுவோம்னா, எப்போ நம்ம இறைவன் ஆப்பக, இறைவன் எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம சரண்டர் பண்ணுவோம். இல்லாட்டி மந்திரத்தை சும்மா சொல்லிட்டு போய் ஓம் ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்வஸ்வரம் ஸ்வாஹா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சமர்ப்பணம் வராது மனசுக்குள்ள. ஏன்னா இறைவன் சர்வவியாபிங்கிற உணர்ச்சி இல்லை. அதனால தான் இந்த மந்திரம் சொல்லும்போது சமர்ப்பணத்தை, ஹே பரமாத்மா, நான் உனக்கு சரணாகதி ஆறேன் உங்ககிட்ட. நீ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய். நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். உன்னை தாண்டி நான் இன்னும் எதுவும் பண்ண முடியாது. உன்னை தாண்டி நான் எங்கேயும் போகவும் முடியாது. உன்னை தாண்டி நான் எந்த விஷயம் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் உணர்ந்துட்டேன். ஸோ அதனால ஹே இறைவா ஸ்வாஹா, இந்த ஆவுத்தியை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அதனால என்னுடைய ஆவுத்தியை ஏத்துண்டு எனக்கு நல்ல புத்தி கொடு. ஓம் ஆப்போ. அதே மாதிரி ஆப்போ ஜோதிஹி. ஜோதிஹினா தெரியும், ஜோதி ஸ்வரூபன். இறைவன் சர்வ வியாபிங்கிறது ஆப்பக. ஜோதினா ஜோதி ஸ்வரூபன். ஜோதி ஸ்வரூபம்னா வெறும்னா எரியற ஜோதி கிடையாது. ஜோதி ஸ்வரூபன்னா ஞான ஸ்வரூபின்னு அர்த்தம். இறைவன் எரியற ஜோதி கிடையாது. எரியற ஜோதி பிரகிருத்தியால் ஆனது. இப்போ நம்ம சூரியன்லேருந்து ஒளி வருதுன்னா, சூரிய ஒளி பிரகிருத்திலேருந்து வருது. எரிபொருள், ஒரு பெட்ரோல் எரியுது, கேஸ் எரியுதுலாம் சொல்றோம்ல, இதே மாதிரி தான் சூரியனும் பெட்ரோல், கேஸ், பெட்ரோல் இல்லை, சூரியன்லயும் கேஸ் இருக்கு. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக ஹீட் வருது, அதுலேருந்து ஒளி வருது. இந்த ஒளி ஜோதி ஸ்வரூபன்னா அந்த சூரியனை நம்ம கும்பிடக்கூடாது. ஜோதினா ஞான ஸ்வரூபி. எந்த இறைவன் நமக்கு ஞானத்தை அளிக்கிறானோ, எந்த இறைவனை, அந்த ஞானம் எப்படின்னா, இப்ப நம்ம நமக்கு என்ன ஞானம் இருக்கு, நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அந்த அளவு கூட ஞானம் கிடையாது நமக்கு. இறைவனுடைய ஞானம் எப்படின்னா, தன்னை யாருன்னு இறைவனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம என்னன்னு இறைவனுக்கு தெரியும். நம்ம யாரு, நம்மளுடைய
நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிற விஷயம் இறைவனுக்கு தெரியும். ஸோ ஜோதி ஸ்வரூபன். ஆப்போ ஜோதி ரசோ. ரசோனா வந்து ஆனந்த ரசம், ஆனந்த ரசம் உடையவன். ஒரு மந்திரம் வரும், அகாமோ தீரோ அமிர்த ஸ்வயம்பூஹு ரசேன திருப்தா. ரசேன திருப்தானா தன்னுடைய ரசத்தால், தன்னுடைய ஆனந்த ரசத்தால் திருப்தியாக இருப்பவன். இறைவனுடைய ஆனந்த ரசம் நமக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு. இறைவன்கிட்ட இருக்கிற சக்தி, இறைவன்கிட்ட இருக்கிற ஞானம், இறைவன்கிட்ட இருக்கிற ஆனந்தம், இதெல்லாம் ஜீவாத்மாக்கு செகண்டரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் அதை நான் முதல்ல யூஸ் பண்ணுவேன்ல. ஸோ இறைவன்கிட்ட இருக்கிற ஆனந்தம் வந்து ரசத்தன்மை, அந்த ரசம், அந்த ஆனந்தம் வந்து இறைவனுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நமக்கு. ஸோ ரசீன திருப்தா, இறைவனுக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு திருப்தியும் தேவையில்லை. பரிபூர்ணமானவன், பரிபூர்ண ஆனந்தத்தில் திளைத்து இருப்பவன் எப்பொழுதுமே. அதனால இறைவன் வந்து ஆப்போ ஜோதி ரசோ, சர்வவியாபி, சர்வஜானி, சர்வ என்ன சொல்றது, சுகஸ்வரூபன் ரசோ. அப்புறம் அமிர்தம். அமிர்தம்னா என்ன நிறைய தடவை பேசியிருக்கேன். அமிர்தம்னா மரணம், அமிர்தம்னா மரணம் இல்லாதவன், மரணத்தை தாண்டியவன், மரணத்தில் ஜனனத்தில் வராதவன் இறைவன் பரமேஸ்வரன். அமிர்தம். ஓம் அமிர்தோபஸ்திரன் மசி சுவாஹா சொல்லும்பொழுது நம்ம வந்து மிருதஸ்வரூபன். நம்ம வந்து நேற்று நான் ஒரு இங்கிலீஷில் வீடியோ போட்டிருந்தேன் சாமவேதம் மூலமாக, சாமவேத மந்திரம் 58. அதில் பார்த்தீங்கன்னா மர்த்தா, அந்த மந்திரத்திலே வரும் வார்த்தை என்னன்னா மர்த்தா. மர்த்தானா வந்து மரணம், மரண தர்மத்தில் செல்பவன் நீ ஜீவாத்மா. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வேதத்துல நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது இறைவன் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? மர்த்தா. நீ வந்து மரண தர்மத்துல போறவ ஜீவாத்மா. பட் ஆனா இறைவன் வந்து அமிர்தம், மரண தர்மத்துல போகாதவன். இறைவனுக்கு சரீரம் இல்லை, இறைவனுக்கு உடல் இல்லை, இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவனுக்கு பிறப்பு இல்லை, இறைவனுக்கு இறப்பும் இல்லை. அதனால அந்த இறைவனுடைய ஆனந்தம் அமிர்தம் எப்படி, அந்த ரசத்தன்மை எப்படி இருக்குன்னா அமிர்த ரசம், என்னைக்குமே அழியாத ரசம், என்னைக்குமே குறையாத ரசம், அமிர்தம். ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம. பிரம்ம பிரம்ம அனைத்திலும் பெரியவன். எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த இறைவனுடைய அந்த ஞானத்தையோ, இறைவனுடைய சுகத்தையோ, இறைவனுடைய பவர், இறைவனுடைய சக்தியை வந்து நம்மளால எடை போட முடியாது. பிரம்ம. அதனால தான் பிரம்மஸ்வரூபன். அளவற்ற சக்தி உடையவன், அளவற்ற ஞானம் உடையவன், அளவற்ற இன்பம் உடையவன். எல்லாமே அளவற்றது இறைவன்ட்ட. அதனால இறைவனுடைய பேர் பிரம்ம. ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம. பூர் புவஹ ஸ்வஹ. தெரியும் நமக்கு பூர் பூ இதி வை பிராணஹ, புவஹ இதி அபானஹ, ஸ்வர் இதி வியானஹ. நமக்கு வந்து பிராணத்தை அளிக்கும் பிராணநாயகன். தனக்கு பிராணம் தேவையில்லை, இறைவனுக்கு பிராணம் தேவையில்லை, இறைவன் நமக்கு பிராணத்தை அளிக்கிறார். பிராணத்தை விட பிரியமானவர். பிராணத்தை விட பிரியமானவர்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய பிராணத்தோட ஜாஸ்தி பிரியம் நமக்கு என்ன இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆனா இறைவன் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய பிராணத்தை விட பிரியமானவன் நான். அந்த அளவுக்கு நம்மளால இறைவனை பார்க்க முடியுமானா இன்னைக்கு முடியாது. யோகிகளால் பார்க்க முடியும். யோகிகளுக்கு வந்து தன்னுடைய பிராணத்தை விட இறைவன் பிரியமானவன் யோகிகளுக்கு. ஸோ அதனால்தான் அந்த யோகியை வந்து இறைவன் வந்து சமாதியில் எடுத்துட்டு போறாரு. நம்மளும் எப்போ இறைவனை இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, புகு இத்திவை பிராணக, நமக்கும் வந்து இறைவன் சமாதி கொடுத்துறாரு. அதே மாதிரி புவக, துக்கம்ங்கிறதுனா என்னன்னே தெரியாது இறைவனுக்கு. இறைவனுக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா துக்கம். நம்ம துக்கத்தில் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனா துக்கத்தை அனுபவிக்காதவன் இறைவன். துக்கம்னா என்னன்னே தெரியாது இறைவனுக்கு. அதனால இறைவனோட பேர் புவக. அப்புறம் ஸ்வஹ, ஆனந்த ஸ்வரூபன், ரசத்தன்மை உடையவன். ஸ்வஹ, ஸ்வஹக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஸ்வஹ, நிறைந்திருப்பவன் ஸ்வஹ. ஆனந்தத்தை அளிப்பவன் ஸ்வஹ. அப்புறம் ஓம் பூர் ஓம் ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர் புவஹ ஸ்வஹ ஓம் இதி ஓம். இதுதான் இந்த இறைவனுடைய பெயர். இவ்வளவு குணம் உடையவன் அந்த இறைவன். அந்த இறைவனுடைய பெயர் என்ன? ஓம். ஓம்னா அவரக்ஷனே. ஓம் அவரக்ஷனே. அவரக்ஷனேனா வந்து ரக்ஷா, காப்பாற்றுபவன். அவரக்ஷனால இப்ப இறைவன் வந்து நம்ம இந்த மாதிரி
தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா 4 சைடும் சுற்றி இருக்காரு நம்மளை. நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். இந்த மாதிரி மந்திரம் சொல்லும் பொழுதும் நம்ம சமர்ப்பிக்கணும். ஹே இறைவா, நீ ஓம் ஸ்வரூபன், உன்னுடைய பெயர் ஓம். நீ சர்வ ரக்ஷகன், எல்லாரையும் காப்பாற்றுபவன். நீ உனக்காக உன்னுடைய பெயர் ஆபஹ ஜோதிஹி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர் புவஹ ஸ்வஹ. உன்னுடைய பெயர் ஓம். உனக்காக இந்த ஸ்வாஹா ஆவுதியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அப்படி ஒரு பாவனையோட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் ஃபாஸ்டா சொல்லுவோம், புரிஞ்சுக்காம சொல்லுவோம், ஃபார்மாலிட்டியில சொல்லுவோம். அந்த இறைவனை உணர்ந்து அந்த சரண்டரன்ஸ் இருக்காது, நமக்குள்ள ஆத்ம சமர்ப்பணம் இருக்காது. ஏன்னா பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான். ஏன் ஆத்ம சமர்ப்பணம் இல்லை? ஒரே ஒரு விஷயம்தான், சுவாத்தியாயம் கிடையாது. தினசரி இறைவனை பத்தி யோசிக்கிறது கிடையாது. தினசரி ரிஷிகள் எழுதின புத்தகங்களை படிக்கிறது கிடையாது. தினசரி ஆச்சாரியர்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது கிடையாது. தினசரி ஒரு மணி நேரமாவது நம்ம இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, இல்லை ஈவன் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு 1/2 hour to 1 hour டைம் கிடைக்கும் ஈவினிங். வீட்டுக்கு போன பிறகு வேலை பார்க்குற ஆள் இல்லாட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஆள் வீட்டுக்கு போன பிறகு டீ காஃபி குடிச்சிட்டு உட்காந்து நம்ம பொறுமையாக டிவி பார்க்குறோம்ல, அந்த சமயம் அந்த ஒரு 1/2 hour 45 minutes நம்ம இறைவனுக்காக ஒதுக்கி சுவாத்தியாயம் பண்ணலாம். அப்படி சுவாத்தியாயம் பண்ணாதான் நம்ம இறைவன் மேலே எப்பொழுதுமே டச்சில் இருப்போம். இறைவன் கிட்ட எப்பொழுதுமே டச்சில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தினசரி சுவாத்தியாயம் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த பாவனையை மறந்துடுவோம். ஆவுத்தி போடும்பொழுது சமர்ப்பணம் மந்திரம் வருது. அதனால தான் இப்போ நான் ஷார்ட் அக்னிஹோத்திர போடுவேன் பாருங்களேன். அதில் அந்த யார் அதை உச்சாரணை செய்கிறாரோ அவர் ரொம்ப அருமையான விஷயம் சொல்லுவார். எல்லா அந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லுவார், அத அக்னிஹோத்திர பத்தியதி, அத சமிதாதானம், அத சாந்தி மந்திரம். அந்த மாதிரி அத சமர்ப்பணம் மந்திரம். ஓம் ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர் புவ ஸ்வரோம். அந்த மந்திரம், இப்போ இந்த மந்திரம் வரும்பொழுது இந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு சமர்ப்பண மந்திரம்னு சொல்லுங்க. அப்போ சமர்ப்பண பாவனை மனசுக்குள்ள வரும். ஹே இறைவா, நீ ஆப்ப, நீ சர்வவியாபி, நீ ஜோதி ஸ்வரூபி, நீ ஆனந்தர், ரசேன திருப்தா ந குதஷ்ச நூன. எப்போ ஒரு மனுஷன் முழுசா திருப்தியா இருக்க முடியும்? நம்ம இப்ப சாப்பிட்றோம், வயிறால சாப்பிட்ட பிறகு என்ன சொல்றோம்? திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. ஆனா அந்த திருப்தி கொஞ்ச நேரம், அந்த செகண்ட்ல திருப்தினா என்னன்னு நம்ம அனுபவப்படுறோம். இறைவன் எல்லா செகண்ட்லயும் திருப்தி, அவருடைய திருப்தி முழுசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இறைவன்ட்ட நம்ம சரண்டர் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணுங்கிற பாவனை வரணும் நமக்கு அந்த ஆவுதி போடும்பொழுது. ஸ்வாஹா, ஹே இறைவா, இப்படிப்பட்ட குணம் உடைய தன்மை உள்ள உனக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பணம் பண்ணா என்ன? சமர்ப்பணம் பண்ணிட்டா ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னையே சமர்ப்பிச்சிட்டேன். ஒரு ஒய்ஃப், இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான். மனைவி தன்னை முழுசா ஹஸ்பண்டுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் அந்த மனைவி வேற ஒரு ஆளை எடுத்து பார்க்க மாட்டான். இதுதான் சமர்ப்பணம், ரைட்டா? அதே மாதிரி கணவன் மனைவிட்ட முழுசா சமர்ப்பணம் ஆயிட்டான்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு பெண் அவனுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாவனை, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். இது ஒண்ணு. ரெண்டாவது பாவனை என்ன? நீ என்னெல்லாம் செய்ய சொல்றியோ அது எல்லாத்தையும் நான் கண்ணை மூடிந்து செய்வேன். நீ என்ன செய்ய சொல்ற? சுவாத்தியாயம் பண்ணுன்னு சொல்ற. நீ என்னென்ன செய்ய சொல்ற? ஈஸ்வர் பிணிதான் பண்ண சொல்ற. நீ என்ன செய்ய சொல்ற? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அஹிம்சா பண்ணணும்னு சொல்ற, ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, திருடக்கூடாதுன்னு சொல்ற, அஷ்டாங்க யோக தவம் செய்ய சொல்ற, ஆச்சாரிட்ட போய் சேவை செய்ய சொல்ற. நீ என்னெல்லாம் சொல்றியோ அது எல்லாத்தையும் நான் கேட்கறேன். உனக்கு நான் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட தான் சரணாகதி பண்ணிட்டேன் பரமேஸ்வரா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நம்ம அந்த ஆவுதி போடணும். அப்படி போட்டா நமக்கு மனசுக்குள்ள, இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பாவனை எடுத்துட்டு ஆவுதி போட்டு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஓமத்தை விட்டா பரவாயில்லையாங்கிற அந்த திங்கிங்கே வராது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி என் சோம்பேறித்தனமா இருக்கு, நாளை காலம்பரை பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் பண்ணல அப்படின்னு நம்ம சில பேர் திங்க் பண்ணுவோம். நம்ம சில சமயம் திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்கிங் வராது. ஏன்னா கம்ப்ளீட் சமர்ப்பணம், கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். இந்த மாதிரி நம்ம இறைவனுடைய குணத்தை தெரிஞ்சுட்டா தான் நம்ம சரண்டர் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்னிஹோத்திரத்தில் ஒவ்வொரு, இப்போ இது
ரிஷி தைத்திரிய ஆரண்யத்துல எழுதப்பட்ட மந்திரம் இது. ரிஷியால் எழுதப்பட்ட மந்திரம். அந்த ரிஷியோடைய திங்கிங் பாருங்க. இந்த மாதிரி சமர்ப்பணம் இருந்தா ஒவ்வொரு மனுஷனும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து சமாதி அடையலாம், மோட்சம் பெறலாம். ஸோ அதற்காக ஒரு இறைவனுடைய ஒரு நாம ஜபம் இது. டோட்டலா ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவ ஸ்வரம்ங்கிறது நாம ஜபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தமிழ்லையும் போடுறேன் தனியா. யோ பூதம் ச பவ்யம் ச சர்வம் யஷ்சாதி திஷ்டதி ஸ்வர்யஸ்ச ஸ்வஹ ஸ்வர்யஸ்ய ச கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மணே நமஹ. இந்த மாதிரி நம்ம இறைவனுடைய குணத்தை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம இறைவன்கிட்ட ஜாஸ்தி சமர்ப்பணம் செய்ய முடியும். ஸோ அதனால தான் இந்த சமர்ப்பணம் மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபாலோ பண்ணுங்க. தினசரி இந்த மாதிரி வீடியோஸ் கேளுங்க. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கொட்டுவாங்க லைஃப்ல. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.